எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு ஒரு 1000 கிலோமீட்ரு. கொடைக்கானலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே போகிறதுக்கு வந்து பெட்ரோல் போட்டால் போதும், வர்றதுக்கெலாம் பெட்ரோல்லாம் தேவையில்லை. நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு சின்ன ஷூட் விஷயமா வந்து நம்ம அப்படியே பக்கத்தில் இருக்க கொடைக்கானல் வரையும் வந்தோம். இவர் தான் வந்து எங்களுடைய ஷூட் கோஆர்டினேட்டர் KS ரவிக்குமார் பாருங்க. ஆனால் இவரே வந்து கொடைக்கானல்லே வந்து கொடைக்கானல் எங்கே இருக்கு கேட்டாப்புல மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் எங்களுடைய சீஃப் கோஆர்டினேட்டர் எங்கள் குருநாதர், இவருக்கும் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் வணக்கம் சொல்லிட்டாப்லையா இந்த இருக்காப்புல பாருங்க. இவர் எப்படி தெரியுமா இல்லையா, எல்லாரும் 10 ரூம் இருந்தா ரூம் மாறி போவாங்க, தலைவன் வந்து ஹோட்டல் மாதிரி போயிட்டு ஏன் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டாப்புல மறக்கவே மாட்டேன். எல்லாருமே ஃபன் மோடு தான். வெயில் வேற லெவலா இருக்குல்ல. இப்படிதான் போவியா? இவர் பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட 30 வருஷம் ஆச்சு. இவர் தான் இவருடைய பர்த்டே டேட்டை இங்கே செலிப்ரேட் பண்ணி போயிடலாம். என்ன பண்ணுறது, அதுவும் எப்படா அவளுக்குடா பர்த்டே வரும்னே நாங்கள் தெரியும். இல்லை தானாக வந்து சிக்கியிருக்கு, வெட்டுருவோமா? வெட்டுறோம், கேட்க வெட்டுறோம். ஒரு சொல்லுங்க எல்லாருக்குமே வந்து இவருக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் ட்ரீட் தான் வைக்காமல் போயிடப்படாப்புல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தம்பி புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினாப்புல. நான் ட்ரீட் வச்சே தீர்வேன்னு ஒரே அடம். ஆனால் வேணான்னு சொன்னேன். இது ரொம்ப வற்புறுத்துறாப்லையா, சரி ஓகே ஆசைப்படியே வச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபோன் பார்த்துங்க, நம்ம வாங்க எடுக்கிற பிச்சைக்கு 60,000 ரூபாய்க்கு ஃபோனு. தம்பி பெரிய இடத்து பிள்ளை, வேலைக்கு போகாமையே ஃபோன்லாம் வாங்குறாப்புல. போனால் அடுத்து காரு ஃப்ளைட்டு எல்லாத்தையும் வாங்கி வீடு முன்னாடி இருக்கிறாப்புல. கொடைக்கானலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே போகிறதுக்கு வந்து பெட்ரோல் போட்டால் போதும், வர்றதுக்கெலாம் பெட்ரோல்லாம் தேவையில்லை. நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி. இது ஏன் அப்படின்றத நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் போகிறதுக்கு மட்டும் தான் கஷ்டப்பட்டு வண்டி எடுத்து போகணும், திரும்பி வர்றதுக்கெலாம் பெட்ரோல் தேவை கிடையாது. வண்டி ஆஃப் பண்ணி விட்டாவே அதுவே நம்ம வர்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். அவ்வளோதான் எல்லாம். அப்படியே பாருங்கள் கீழேருந்து எவ்வளோ தூரம் ஹைட்டில் இருக்கோம் அப்படின்னு. வேறு லெவல் ஹைட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 1000 கிலோமீட்ரு அப்படிலாம் அடிச்சு விடக்கூடாது, ஒரு 200 அடி அது மாதிரி ஹைட்டுக்கு மேலே தான் நம்ம இருக்கோம். இன்னும் மேலே போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ரௌடெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஐஃபோன் எல்லாம் கையிலே வச்சுக்கக்கூடாது. அது அப்படிதான், வெயில் வர வர உங்கள் கேங்லேயும் ஒருத்தன் இருப்பான், எங்கே போனாலும் ஃபோனை வச்சுக்கிட்டு கேம் பைத்தியம். இதெல்லாம் ஏன் கொடைக்கானல் வந்துச்சுன்னு யாராவது கேளுங்க. இங்கே வந்து கேம் விளாட்றாங்க. நாங்கள் மேலே போனோம், ஏன்னா அப்படியே மேலே எவ்வளோத்துக்கு கஷ்டமாக நம்ம மேலே ஏறுறோம் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ எவ்வளோ ஈஸியாக கீழே இறங்குறோம் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள். இது நல்லா இருக்குது, ஜல்னு வரும். வண்டி டாப் ஸ்பீட் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வியூ வேறு லெவலுங்க. இந்த வியூவை பார்க்குறதுக்கான 3 வாட்டி இதிலே போயிட்டுருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.